வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோல பெருமாள் கோவில் புளி சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கோயில்ல கொடுக்குற புளி சாதம் நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை பர்ஃபெக்டா இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் மல்லி சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கணும். இது கொஞ்ச நேரத்துலேயே நல்லா வறுபட்டுரும். வறுபட்டதுக்கு அப்புறமா இதை ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, கரைஞ்சிடக்கூடாது. இப்போ இதே கடாயிலேயே 10 வரமிளகாய் சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். வரமிளகாவை நல்லா வறுத்தாதான் அது பொடி பண்ணும் போது நல்லா அரைப்படும். ஸோ இதையும் கரிஞ்சிடாம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்து தனியாக வச்சிருங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 4 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கலாம். இது எல்லாம் நல்லா கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதோட ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்திருக்கேன். அந்த கரைசலை அப்படியே சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்சு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போது இதில் 3/4 டீஸ்பூன் கல்லுப்பு, அதோட நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடி அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இதை வேக விடுங்க. கொஞ்ச நேரத்தில் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். ஒரு 15 to 20 மினிட்ஸில் இது நல்லா ரெடி ஆகிடும். இப்போவே ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா ரெடி ஆயிருக்கணும். இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க. சில பேர் காரம் ஜாஸ்தி சேர்த்துருவாங்க, அப்போ புளிப்பு ஃப்ளேவர் ரொம்ப அடங்கிரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. புளி சாதத்தில் புளிப்பு டேஸ்ட் நல்லாவே தெரியணும். ஸோ நீங்கள் புளி கரைசல் கரெக்டாக சேர்த்துருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை இல்லாட்டி வெல்லம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கணும். இப்போ இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்த சாதத்தில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் இந்த புளி காய்ச்சலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் புளியோதரைக்கு டேஸ்டே, ஸோ நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பெருமாள் கோவில் ஸ்பெஷல் புளி சாதம் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் இந்த சாதத்தை சாப்பிட்றதுக்கு கோயில் போகணுன்ட்டு இல்லை, நீங்களே வீட்டில் ஈஸியாக பண்ணி சாப்பிடலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எவ்வளோ பிடிச்சிருந்துச்சின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.